ஸ்ருதி வந்து நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு லேட்டாக தான் வராங்க. என்ன இவ்வளோ லேட்டாக வர அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேட்கவும், ஆமாம் இன்னைக்கு வந்து டப்பிங் ரொம்ப டைம் ஆயிடுச்சு, எல்லாமே பெரிய பெரிய சீனு, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி ரவி கேட்கவும், சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. சரி ரவி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், என்ன அப்படின்னு சொல்லி ரவி கேட்குறாரு. இன்னைக்கு ஒரு டப்பிங் பேசினேன், அது வந்து கோர்ட்டு சீனு. ஹீரோயின் வந்து கோர்ட்டில் வந்து டிவோர்ஸ் கேட்குறாங்க. அது என்ன சீனு அப்படின்னா, நான் எந்த சீரியலும் பார்க்கறது இல்லையா, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ரவி கேட்குறாரு. டேய், நான் சீரியஸாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், நாளைக்கு நம்ம லைஃப்லையும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம், அதனால நான் சொல்கிறத முதல்ல ஒழுங்காக சீரியஸாக கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சொல்லு அப்படின்னு சொல்லி ரவி கேட்கவும், அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லையா, எப்போ பாரு ஃப்ரெண்ட்ஸு சினிமா பார்ட்டி அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருப்பானாமா. இந்த பொண்ணு கூட சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டானாமா. அதனால் அந்த பொண்ணு வந்து போய் கோர்ட்டில் டிவோர்ஸ் கேட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. உடனே ரவி இருந்துட்டு, அவங்க என்ன நிஜமாவா டைவர்ஸ் பண்ண போகிறாங்க, சீரியலில் நடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது எனக்கும் தெரியும், ஆனால் அவங்க சொன்ன விஷயம் பொதுவாக எல்லா விதத்துக்கும் நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. எது அப்படின்னு சொல்லி ரவி கேட்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாததுனால தானே இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேட்குறாரு. என்ன நீ இப்படி சொல்கிற, நம்ம 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு சொல்லி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதையும் நீயே சொல்லிடு அப்படின்னு சொல்லி ரவி சொல்லவும், அது கூட உனக்கு தெரியல, அதை நான் வரும்போது தான் யோசிச்சுட்டே வந்தேன் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்லவும், அதையும் நீ வரும்போது தான் யோசிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேட்குறாரு. பாரு, மார்னிங் நீ தூங்கிட்டு இருக்கும்போதே நான் டப்பிங் போயிடுறேன், என்னைக்காவது ஒரு நாள் சீக்கிரமாக டப்பிங் முடிஞ்சிருச்சுன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வீட்டுக்கு வருவேன், அப்போ ஒரு 30 மினிட்ஸ் நம்ம 2 பேரும் ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்லவும், ஓகே அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறாரு. அப்புறம் நீ கிளம்பி ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுவேன், அப்புறம் ஒரு 3:30க்கு வருவேன், நானும் வருவேன், அப்புறம் 4 o'clock கிளம்பி நானும் போயிடுவேன், நீயும் போயிடுவேன், அப்போ அதில் ஒரு ½ hour தான். அதுக்கப்புறம் நீ ஒரு 11 o'clock நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வருவேன், நம்ம கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் பேசிகிட்டு இருப்போம், அதில் ஒரு 1 hour, அதுக்கப்புறம் நம்ம தூங்கிடுவோம். அப்போ ஆக மொத்தம் பார்த்தா ஒரு நாளைக்கு 2லேருந்து 2.5 மணி நேரம் மட்டும்தான் நமக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொன்னோன்னே, அதான் அடிக்கடி நம்ம ஃபோனில் பேசுகிறோமே அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறாரு. ஆமாம்மா, நான் ஃபோன் பண்ணால் உடனே நீ எடுத்துருவேன், அப்படியே நீ பேசினாலும் ஒரு ½ hour நம்ம பேசுவோம், அப்படி பார்த்தா மொத்தம் 3 மணி நேரம் தானே நம்ம நமக்காக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி, இப்போ அதுக்கு நீ என்னதான் சொல்ல வர அப்படின்னு சொல்லி ரவி கேட்குறாரு. இங்கே பாரு, இது இப்போவே நம்ம சரி பண்ணல அப்படின்னா இந்த 3 hours 2 hours ஆகும், அப்புறம் 1 hour ஆகும், அப்புறம் 10 minutes ஆகும், அப்படியே இல்லாமே போயிடும், அப்புறம் நமக்கு ஒருத்தர் இல்லைங்கிற மாதிரி ஆயிரும், அப்புறம் நம்மளும் இதே மாதிரி கோர்ட்டுக்கு தான் போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. எதுக்காக நீ இவ்வளோ யோசிக்கிற அப்படின்னு சொல்லி ரவி கேட்குறாரு. நம்ம 2 பேருமே வேலைக்கு போகிறோம், அதனால தான் அந்த மாதிரி இருக்குது, ஆனால் சண்டேஸ் எல்லாம் நம்ம 2 பேரும் ஒன்றா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரவி சொல்லவும், ஆமாம் ஆனால் சண்டே கூட நீ ½ day ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடற இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்குறாங்க. அதுக்குன்னு நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லைன்னு ஆயிருமா, எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை இருக்க தானே செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு. ஓ அப்படி நீ சொல்ல வரையா, சரி வா எல்லாருமே எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்ருதி, இதெல்லாமா போய் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாம் கேட்கலாம், நீ எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து ஹாலுக்கு போகிறாங்க. ஐயோ இவ என்ன இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி பின்னாலேயே ரவி ஓடுறாரு. ஸ்ருதி ஓடி போய் ரோஹினியோட ரூம்பை தட்டி, ரோஹினி இங்கே வாங்க, மனோஜையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிச்சன்லேருந்து மீனாவும் வராங்க, முத்துவும் அங்கே வந்துடுறாரு. முத்து வந்துட்டு, என்னடா பழக்குறல ஏதாவது சென்சஸ் எடுக்குதா என்ன அப்படின்னு சொல்லி முத்து கேட்கும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது வந்து டைம் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. இது டைமா அப்படின்னு சொல்லி கேட்கும். எனக்கு ஒரு டவுட் இருக்குது, நீங்கள் உட்காருங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உட்கார சொல்கிறாங்க. ரோஹினி, ஒரு நாளில் நீங்களும் மனோஜும் ஒன்றா எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸ்ருதி. ஏங்க இதை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி கேட்கும். ஒரு அசஸ்மெண்ட்டுக்காக தான், சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. உடனே ரோஹினி இருந்துட்டு, நாங்களே 30 லட்சத்தை தொலைச்சிட்டு இருக்கோம், இதையெல்லாம் போய் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி சொல்லவும், இதையெல்லாம் நம்ம நினைக்கலைன்னா பணம் கிடைச்சிருமா, அது கிடைக்கும் போது கிடைக்கும், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. என்ன மனோஜ், நம்ம ஷோரூமில் எவ்வளோ நேரம் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரோஹினி. என்ன ஒரு 5 hours இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. உடனே ரோஹினி வந்துட்டு, ஷோரூமில் 5 hours, அதுக்கப்புறம் வீட்டில் வெளியே போகும்போது சாப்பிட்ற டைம் இதெல்லாம் சேர்த்து ஒரு டோட்டலாக ஒரு 4 hours, மொத்தமாக ஒரு 9 hours இருப்போம் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க ரோஹினி, ஒரு நாளைக்கு 9 hours ஒன்றா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்டுட்டு அப்படியே ரவியை திரும்பி முறைக்கிறாங்க. பழகுரல் வந்து ஏதோ கார்னர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ரவியே வந்து பாவம் பார்த்துட்டு இருக்காரு முத்து. உடனே மனோஜ் இருந்துட்டு, ரோஹினி எங்காவது வெளியே போனால் கூட நீ கிளம்பி ஷோரூமுக்கு வந்துருன்னு சொல்லி நான் கூப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லவும், இதெல்லாம் வந்து பாஸ்தல கூப்பிட்ற மாதிரி தெரியலையே, வேலைக்கு ஆள் இல்லைங்கிறதுக்காகவே வந்து வான்னு சொல்லி கூப்பிட்ற மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. இதெல்லாம் கூட யாராவது இப்போ கேட்டாங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. உடனே ஸ்ருதி இருந்துட்டு, ரவி கேட்டையா, 9 hours அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா ஒன்றா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி மீனா, நீங்கள் 2 பேரும் ஒன்றா எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்குறாங்க. உடனே மீனா இருந்துட்டு, காலையில் 5 மணிக்கே நாங்கள் எந்திரிச்சிருவோம், அவர் சவாரிக்கு போகணும், நான் பூ கொடுக்குறக்கு போகணும், அதுக்கு 9 மணிக்கு தான் போவோம், அதனால் காலையில் எப்படியும் ஒரு 4 மணி நேரம் ஒன்றா இருப்போம், அப்புறம் மதியானம் நான் சாப்பிட்றதுக்கு வருவேன், அப்போ நாங்கள் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்போம், ஒரு 2 மணி நேரம் இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சவாரி எதுவும் இல்லைன்னா நைட்டு 7 மணிக்கே அவர் வந்துடுவார், வந்ததுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு ஒரு 11 மணி வரைக்கும் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் தூங்கிடுவோம், அப்படி பார்த்தா ஒரு மொத்தமாக 10 மணி நேரம் அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும்,
10 ஹவர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்குறாங்க ஸ்ருதி. அப்படின்னா நீங்கள் ஒன் டேல ஹாஃப் டே 2 பேருமே ஒன்றா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவியை பார்த்து கேட்டுக்கடா அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க. ரவி வந்து அப்படியே பாவமாக மூஞ்சி வச்சுட்டு அப்படியே தலையாட்டிட்டு நின்றுட்டு இருக்காரு. இதை பார்த்த மீனா இருந்துட்டு ஆமாம் ஸ்ருதி இதெல்லாம் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஸ்ருதி பதில் சொல்கிறதுக்கு முன்னால் ரவி முந்திக்கிட்டு என் வாழ்க்கையில் சீரியல் வந்து விளையாடுத நீ இவ டப்பிங் பண்ணுற சீரியலில் ஒரு பொண்ணு வந்து புருஷன் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல சரியா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வரைக்கும் டைவர்ஸ்க்கு போயிட்டாலாம். அதை வச்சுக்கிட்டு தான் இப்போ என்னை போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு. ஓ அப்படியாங்கிற மாதிரி மீனா வந்து அப்படியே பார்க்குறாங்க. மீனா இந்த வீட்லேயே டைம் கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணுறது நாங்கள் தான், வெறும் 2.5 hours தான் நானும் ரவியும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு பழகுறல இப்போல்லாம் ஒன்றா அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே வந்து பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு சொன்னோன்னா மீனா வந்துட்டு என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளை சொல்ல மீனா நான் இப்போல்லாம் வந்து நிறைய பேர் ரொம்ப நேரம் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தா கூட போர் அடிச்சிருதுன்னு சொல்லிட்டு பிரிஞ்சிடுறாங்கல்ல அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. அதை கிட்ட மீனா வந்துட்டு ஏங்க ஒருத்தங்களை ரொம்ப நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க கூட 24 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கூட பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்களால் சேர்ந்த மாதிரி ஒரு 4 மணி நேரம் கூட ஒன்றா ஸ்பெண்ட் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்குறாங்க. அதுக்கு மீனா வந்துட்டு அதுக்கு காரணம் நீங்கள் 2 பேர் பார்க்குற வேலை தான் ஸ்ருதி. கவர்மெண்ட் வேலையாக இருந்ததுன்னா காலையில் 10 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 5 மணிக்கு வந்துருவாங்க. ஒன்றா இருக்கிறதுக்கு டைமும் கிடைக்கும். அப்படி பார்த்தா இந்த வீட்டில் யாருமே கவர்மெண்ட் ஜாபோ பேங்க் ஜாபோ பார்க்கலையே. எந்த டைமில் எப்போ என்ன வேலை வரும்னே தெரியாது. இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர். அப்போ எங்கள் சைடில் தான் ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து ஒரு ஓரமாக போய் நின்று கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த மீனா வந்து பக்கத்தில் வந்து நின்றுட்டு இங்கே பாருங்கள் ஸ்ருதி டைம் கிடைக்கலனா அதுக்கு நம்ம தாங்க டைம் ஒதுக்கணும். 2 பேரும் சேர்ந்து அடிக்கடி எங்கேயாவது வெளியே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. ஆமாம்மா நாங்கள் கூட இப்போ அதுக்கு தானே மலேசியா போகிறோம் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. நீங்களும் வேணா எங்கேயாவது டூருக்கு போங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்லவும் முத்து அப்படி சொன்னதை கேட்டு ரோகிணி அப்படியே முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. உடனே ஸ்ருதி வந்துட்டு இது நல்ல ஐடியா, பேசாமல் ரவி நம்ம 2 பேரும் இவங்க கூடயே வந்து மலேசியா போனால் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை பார்த்து ஷாக்காகி நின்றுட்டு இருக்காங்க ரோஹிணி. ஆனால் ரவி இருந்துட்டு என்னது மலேசியாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நம்ம 2 பேரும் 1 வீக் லீவ் போடுறோம். நாம முத்து மீனா ஆன்ட்டி அங்கிள் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா மலேசியா போகிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க. எனக்கு லீவ் கிடைக்காதே அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு. அதை கேட்ட ஸ்ருதி இருந்துட்டு மலேசியாவில் இருக்கிற டிஷ்ஷஸ் எல்லாம் எப்படி செய்யணும்னு சொல்லி கற்றுக்கிறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஆக மொத்தம் பழக்கரோடு நம்ம கூட மலேசியா வரப்போகுதா, சரி மீனா அப்போ நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. முத்து மீனாவும் ஏங்க நம்ம வந்து மலேசியாவுக்கு போகிறதா வந்து நம்ம சும்மா தானே பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனால் இவங்க 2 பேரும் நம்ம மலேசியா போகிறதா நினச்சிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒருவேளை நம்ம மலேசியா போகிறது இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சால் ஸ்ருதி வந்து கோவப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லவும் அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் மீனா அவங்க கிட்ட சொல்லி புரிய வச்சுட்டு அவங்க இல்லைன்னா அவங்க 2 பேருக்கும் தனியாக டிக்கெட் எடுத்து கொடுத்து அவங்களை அமுச்சு வச்சிடலாம். அவங்களும் ஹனிமூன் மாதிரி எங்கேயாவது போயிட்டு வரட்டும், அவங்களும் 2 பேரும் ஒன்றா எங்கேயுமே போகல அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.